ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கௌரி எழில் கிளாட்வின் ஸ்டோரி எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பீங்க. பட் நான் இதை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ எனக்கு கௌரி எழில் அப்புறம் கிளாட்வின் இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. பட் என்னோடய மெசேஜ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு நான் விஷ் பண்ணுறேன். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். பட் கனடாவில் இருக்கேன். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயம் எனக்கு தெரிகிற அளவுக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இதில் என்னோட கேள்வி என்னென்னா, நம்ம தமிழ்நாடு யூத்லாம் இப்போ எந்த பாத்தில் போயிட்டுருக்காங்க? நம்ம ஊர் பாய்ஸை பற்றி பெருமையாக நினச்சிட்ருக்கோம். நானும் என்ன மாதிரி வெளியில் இருக்கிற பொண்ணுங்க, அதே மாதிரி வெளியில் இப்போ அப்ராடில் இருக்கிற பெரியவங்க, இவங்க எல்லாருமே வந்து நம்ம நாட்டு பசங்க, லைக் நம்ம தமிழ்நாட்டு பசங்கன்னா அவங்க மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. பட் இப்போ நடந்துட்டுருக்கு இந்த விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. கௌரி பண்ணது வந்து தப்பு தான். அவள் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கு. பட் அவங்களுக்கு வந்து திருந்துறதுக்கு ஒரு சான்ஸை வந்து கண்டிப்பாக நமக்கு தரணும். அந்த சான்ஸ் அவங்களுக்கு எழிலோட மனநிலைமையும் புரிஞ்சிக்க முடியுது. பட் அந்த பொண்ணை விட இப்போ எழில் பண்ணுறது தான் பெரிய தப்பு. பிகாஸ் நான் எனக்கு இந்த 2 காரணம் சொல்லுவேன். ஒன்று வந்து ஒரு ஃபேமிலியோட நிம்மதி, ஒரு பொண்ணோட ஃப்யூச்சர் எல்லாம் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு ஃபோட்டோஸ், ஃபோன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழில் இப்படியே இருக்க போகிறதில்ல. எப்படி பார்த்தாலும் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறாரு. அவருக்கு இப்போ இருக்கிறது ஒரு டெம்பரவரியான மன வருத்தம். பட் கௌரியோட நிலைமையை நினச்சி பாருங்கள். இனி எத்தனை இயர்ஸ் ஆனாலும் அவங்க எழில் மாதிரி திரும்ப ஒரு ஹாப்பியான லைஃப்க்கு அவங்க மாற முடியாது. அது மட்டும் இல்லை, இனிமேல் அந்த பொண்ணை எத்தனை தப்பான மனுஷங்க மிஸ்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு யோசித்து பார்த்தீங்களா யாராச்சும்? ஒரு பொண்ணை பாதுகாக்க வேண்டிய கல்ச்சரில் வளர்ந்துட்டுருக்கிற பசங்க நீங்கள் இப்படி பொண்ணுங்களோட லைஃப்பை தொலைக்க இப்படி ஒரு காரியம்லாம் நீங்கள் பண்ணலாமா? அன்பு வந்து எப்போவுமே பழி வாங்காது. எழில், யூ ஷுட் திங்க். நீங்கள் வந்து அன்பு வச்ச ஒரு பொண்ணு நாளைக்கு நிறைய தப்பான இருக்கிற மனுஷங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இது பெரிய பாவம் இல்லையா? எழில் மட்டும் இல்லை, நாம் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்க, இது கேட்டுட்ருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே யோசித்து பார்க்கணும். இந்த கல்ச்சர் வந்து நமக்கு நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த கல்ச்சர் எல்லா நாட்டு மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு அவங்களாம் கொடுத்து வைக்கல. அதை நாம் தான் நம்மளோட கல்ச்சரை நாம் தான் காப்பாற்றணும். இப்போ ஒரு பொண்ணு பண்ண தப்பை இப்படி ஊர் உலகத்துக்கு ஃபோட்டோஸ், ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு பொண்ணை நடு ரோட்டில் கட்டாயப்படுத்தி நிர்வாணப்படுத்துறதுக்கு சமம். ஜஸ்ட் ஈக்குவல். இப்போ இந்த மாதிரி பண்ணதெல்லாமே வந்து இதுக்கு தான் ஈக்குவல். ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. ஒரு பையனுக்கு கெத்தே வந்து கேர் பண்ணுறது தான். அது அவங்ககிட்ட இருக்கிற நேச்சுரலான இயல்பு. கேர் வந்து பசங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெத்து. அதை வந்து அந்த ஸ்பெஷாலிட்டியை இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணாலும் உங்களோட ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அவர் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டுறதுக்கு ரொம்ப அசிங்கமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. புரியுது, அவர் ஏமாற்றத்தில் இருக்கிறாரு. கோவம் வரும். மனுஷங்க அதனால் கண்டிப்பாக கோவம் வரும். அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து வெல் அண்டர்ஸ்டுட். அது ஸோ அவர் எப்படிலாம் திட்டிருக்காரு அப்படின்ற வார்த்தையை நான் தமிழில் சொல்ல விரும்பலை. அதனால நான் அந்த வேர்டை நான் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து அந்த பொண்ணை டிச்சுன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு டிச்சுனா அவ கூட தப்பு பண்ண இந்த பையனோட பேர் என்ன? அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு, எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இந்த பையன் அவளுக்கு எந்த மாதிரி திட்டியிருக்காருன்னு நீங்கள் எல்லாருமே அதை யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணோட இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் அந்த பொண்ணை மட்டும் டிச்சுன்னா அப்புறம் இவர் யார்? மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணை ஃபிசிக்கலாக அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதுதான் ஒரு பையனுக்கு ஒழுக்கமா? அந்த பொண்ணே தப்பு பண்ண அக்செப்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு உண்மையான லவ்வராக என்ன பண்ணியிருக்கணும்? அந்த பொண்ணை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அதுதான் ஒரு பையனுக்கு அழகு. ஆனால் அந்த ஒழுக்கம் கூட கிடையாது. 3 times
ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்டிங்ஸை எல்லாருக்கும் ரொம்ப பெருமையாக எல்லாருக்கும் அமைச்சிருக்காரு. அந்த 3 times அப்படி ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட்டில் அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ணியிருக்காருன்னா இவர் என்ன ஒழுக்கத்தில் இருக்கார்? இவர் வந்து மனசு மாறணும். இப்படி இவரும் தப்பு பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. பட் அவள் பண்ணது ஆப்வியஸ்லி தப்பு. அந்த பொண்ணு பண்ணது வந்து தப்பு. அதுக்காக அந்த பொண்ணுக்கு கிடைச்சிருக்கிற தண்டனை வந்து ரொம்ப பெருசு. இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு லைஃப்பை இப்படி பப்ளிஷாக ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, சூசைட் பண்ணவும் தூண்டிகிட்ருக்காரு. யாரையும் சூசைட் பண்ண தூண்டுறது தப்பு. சட்டப்படி ஒரு பொண்ணை சூசைட் பண்ண தூண்டினா அவங்களுக்கு அது தண்டனை இருக்குது. பட் இது ஒன்றும் நான் வந்து வார்ன் பண்ணலை. பட் மனசாட்சியோடு நடந்துக்குவாங்க பசங்க. நீங்கள் வந்து மனசாட்சியோடு திங்க் பண்ணுங்கள் கொஞ்சம். நான் கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பைபிள்லேருந்து சொல்கிறேன். ஜீசஸ் வந்து ஒரு நாள் சாண்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தார். அப்போ மக்கள் எல்லாரும் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட்டை கல்லால் வந்து அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்திட்டே வருவாங்க. அப்போ அவள் ஜீசஸ் பக்கத்தில் வந்து காப்பாற்றுங்கன்னு அழுவா. அப்போ அந்த டைமில் வந்து ஜீசஸும் நாமள மாதிரி யூத்தாக தான் இருந்தார். சேம் நம்ம ஏஜ் தான் அவருக்கும் அந்த டைமில் இருந்துச்சு. அப்போ எல்லாரையும் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா, இவ அப்பன் தூக்கில் தொங்கணும், இவ சாவணும், இவ சூசைட் பண்ணணும், இவளை வந்து பப்ளிக்லாம் இவளை வந்து எல்லாரும் இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. இன்ஸ்டெட் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களில் யார் தப்பு பண்ணலையோ அவங்க ஃபஸ்ட்டு இவ மேலே ஸ்டோனை எறியுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ நாமளும் அதே சிச்சுவேஷனில் தான் இருக்கோம். ஸோ திங்க் பண்ணுங்கள். லைஃப் வந்து சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய நிலமையில் இருக்கிற பசங்க, பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கொடுக்க வேண்டிய பசங்க இப்படி ஒரு பொண்ணோட லைஃப்பை நாசம் பண்ணி பார்த்து அதில் நிம்மதி அடைகிறது சரியான கேரக்டரா? மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து தமிழ் பசங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க. தமிழ் பசங்கன்னா ஓகே நல்ல பசங்க நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. மனசில் அன்பு இருக்கும், ஒரு பொண்ணோட லைஃப்பை அவ்வளோ ஈஸியாக தொலைய விட மாட்டாங்க. அந்த மாதிரி நம்பிக்கை வந்து பொண்ணுங்களுக்கு இருக்குது. அதை வந்து தயவு செய்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காரியங்கள்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்கி அதில் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் கிடச்சி பழி வாங்கிட்டேன் நிம்மதி, இதெல்லாம் ஒரு நிம்மதியா? லைக் என்ன கல்ச்சரில் போயிட்டுருக்கோம் எல்லோரும்? இது வந்து ஹாட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, இட்ஸ் அ ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறதும் நாம தான். ப்ளீஸ் அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். நாம் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வருத்தப்படுவோம். கடவுளை இது எப்படியாவது ஸ்டாப் ஆகிடாதான்னு எப்படி நினைப்போம். அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். பசங்க, உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிற ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, பொண்ணுங்களோட லைஃப்பை சேஃப்கார்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களா மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருக்குற உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளையும் நினச்சி பாருங்கள். நம்மளுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் கொஞ்சம் இறக்கப்படுங்க, மற்றவங்க மேலே இறக்கப்படுங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள், காட்டு மிராண்டி மிருகங்கள் கிடையாது. ஸோ மனசாட்சியோடு இருக்கிற மக்கள் நம்மலாம் கொஞ்சம் யோசித்து இனிமே அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு எந்த ஒரு இதையும் பண்ணாதீங்க. மெசேஜை ஸ்ப்ரெட் பண்ணி அவள் லைஃப்பை இது பண்ணாதீங்க. ஆல்ரெடி மெசேஜ் எங்கெங்கேயோ போயிடுச்சு. அட்லீஸ்ட் மிச்ச மீதியாவது அவளை வாழ விடுங்கன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இது என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லைக்வைஸ் அந்த பொண்ணுக்கு இல்லை இதே நிலைமையில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னா லைக் ஸோ மெனி வேஸ் இருக்குது. அதை பண்ணுங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பாயிலிங் சம்ஒன்ஸ் லைஃப், ப்ளீஸ் ஹெல்ப் ஃபார் அதர்ஸ் லைஃப். தேங்க்யூ.